கட் ஆகும்னு நினைக்கிறேன். தூரத்தில் அங்கே தான் இப்போ தானே நவுந்து போச்சு, நிற்குதுடா. திருப்பி நகர்ந்து போகிறேன். ப்ரோவும் ஓகே ப்ரோ நீ என் கூட வாங்கன்னு சொன்னார். அதனால் அவர் கூட வந்திருக்கேன். எனக்கு ஜின்னை பற்றி எதுவுமே தெரியாது, அதனால் அவர்கிட்ட கேட்கலாம் அப்படின்ட்டு வந்துருக்கேன். கொஸ்டின் கேட்க போகிறாரு, ஆன்சர் சொல்ல போகிறேன். ஆமாம் கைஸ், ஸ்டார்ட் பண்ணலாமா? ஸ்டார்ட் பண்ணலாம். கேளுங்க கைஸ். இதுமாரி வந்து நான் நிறைய வீடியோஸில் பார்த்துருக்கேன். ஜின்னு வந்து மனுஷங்க ரூபத்தில் வருது. அதெல்லாம் உண்மையாக இல்லை ஃபேக்கா ப்ரோ? உண்மை. ஜின்னு வந்து மொத்தம் 3 கேட்டகரியில் பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பறக்கிற வகையான ஜின்னு. இன்னொரு வகையான ஜின்னு வந்து மிருகங்களை மாதிரி மாறும், இந்த பூச்சிங்க விலங்குங்க இந்த மாதிரி உருவெடுக்கும். 3வது ஜின்னு வந்து மனுஷங்களை மாதிரி உருவெடுக்கும். அவன் அதேமாரினா இப்போது ஒரு சில ஜின்னுங்களாம் வீட்டில் அடைக்கப்பட்டிருக்கும். ஒரு சில சாமியாருங்களால் உள்ளே அடைக்கப்பட்டு ஜின்னு வச்சுட்ருக்கேன், ஜின்னை வச்சு நான் வச்சுட்ருக்கேன் அப்படின்ட்டு சுத்த போய் இப்போ அதுமாரி வச்சுருந்தா கூட முடியாது. ஜின்னு வெளியே வரணும்னா மனுஷங்க ரூபத்தில் வெளியே வரலாம்ல. சாமியாரே கட்டுப்படுத்தவே முடியாது. ஜின்னை மனுஷங்களால் கட்டுப்படுத்தவே முடியாது. சும்மா சொல்கிற கதை அதெல்லாம். இப்போது ஜின்னு வந்து மனுஷங்களோட பவர் அதிகம், ஓகேவா? ஜின்னை கட்டுப்படுத்தணுன்னா அதுக்கு அவங்க ராத்திரி பகலாக தொழுதுகிட்டே இருக்கணும். அந்த மாதிரி ஒரு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. அதை அவங்க கடைப்பிடிச்சிட்டு அதை ஃபுல்ஃபில் பண்ணால் மட்டும் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு பவர் கிடைக்கும். ஆனால் அது எல்லாராலையும் பண்ண முடியாது. இப்போ ஜின்னு நினச்சா என்னென்னா பண்ணலாம். இப்போது ஜின்னில் நல்ல ஜின்னும் இருக்கும், கெட்ட ஜின்னும் இருக்குது. ஒரு சில வீட்டுங்கள்லாம் பேயும் இருக்கும், ஜின்னும் இருக்குது. ஜின்னு நினச்சா ஜின்னு எதுவுமே பண்ண முடியாது. இருக்கும் ஒன்றும் கிடையாது. ஆள் நடமாட்டம் இல்லாத இடத்துல இருக்கும், நம்ம போகிற அந்த சுடுகாட்டில் இருக்கும், அது இல்லாமல் சதுப்பு நிலத்தில் இருக்கும், மலை காடு அந்த பகுதியிலலாம் இருக்கும். இப்போது அதை நினச்சா அதுவே தனியாக இருக்கலாம். எதுக்கு அது வந்து பேயை கட்டுப்படுத்தி பேய் மூலியமாக அது வந்து இதுவாகுது? பேயை கட்டுப்படுத்துறதெல்லாம் ரேரான டைப். ஒரு மனுஷனோட ஆன்மாவை அது எடுத்துக்க பார்க்கும், கட்டுப்படுத்தணும்னு நினைக்காது. அது எடுத்துக்கிட்டு அதோட பவர் அதிகமாக்கணும்னு நினைக்கும். அது நினச்சா வெளியே வரலாம்ல. இப்போது எங்கேயாவது உள்ளே போய் சிக்கிடுச்சு, தப்பு ட்ராப் ஆகிடுச்சு அப்படின்னா அது நினச்சா வெளியே வரலாம். அதே உள்ளே மாட்டுதுன்னு கிடையாது. அது மக்கள் இருக்கிற இடத்துல இருக்க விரும்பாது. தனியாக ஒரு இடத்துல இருக்கணும்னு தான் இன்றைக்குமே விரும்பும். ஜின்னில் எத்தனை ஜின்னு இருக்குது தெரியுமா? ஜின்னு இருக்குது, ஹன்னு இருக்குது, ஷிக்குன்னு இருக்குது, பலிசின்னு இருக்குது, இப்ரிசின்னு இருக்குது, இஃப்ரிதின்னு இருக்குது. இதில் சிலாத்துன்றதும் ஜன்னுன்றதும் பொம்பளை ஜின்னு. ஜின்னுங்களில் ஆம்பளைங்களும் இருக்குது, பொம்பளைங்களும் இருக்குது. அதுக்கும் பாலினம் இருக்குது, அதுக்கு தனியான வாழ்க்கை இருக்குது. இப்போது மனுஷங்க வந்து களிமண்ணால் படைச்சாங்கல்ல, ஜின்னை வந்து நெருப்பால் படைச்சாங்க. அது அந்த நெருப்புக்கும் நம்ம யூஸ் பண்ணுற நெருப்புக்கும் வித்தியாசம் இருக்குது. ஜின்னோட நெருப்பில் பார்த்தோன்னா புகையே வராது, 1% புகை கூட வராது. மற்ற நெருப்புங்கள்லாம் நெருப்பு எரியத்தை பார்த்தோன்னு வச்சுக்க அவ்வளோ புகை வரும். இப்போ அது ஏன் ப்ரோ கோவப்பட்டுச்சுன்னா நெருப்பு வெளிப்படுது? ஜின்னோட அந்த உருவமே நெருப்பு தான், அது படைக்கப்பட்டதே நெருப்புலேருந்து தான். இப்போது 3 கிழமை கரெக்டாக குரானில் மென்ஷன் ஆகும். ஒன்று வந்து புதன்கிழமை வந்து இந்த தேவ தூதர்கள்னு வாங்கல்ல, அவங்கள படைச்சார் அல்லாஹ். வியாழக்கிழமை வந்து ஜின்னுங்களை படைச்சார். வெள்ளிக்கிழமை தான் மனுஷங்களை படைச்சாராம். முதல்ல ஜின்னு தான் படைக்கப்பட்டுச்சு, அதுக்கப்புறம் தான் மனுஷங்க. ஓகே ப்ரோ. இப்போ வந்து ஜின்னுலாம் இருக்குல்ல, அது ஒரிஜினல்னு ஒரு ஃபேஸ் இருக்கா, இல்லை அது வெளிப்படுத்தக்கூடாதுன்ட்டு வேறு ஏதாவது ரூபத்தில் வரும்? ஜின்னு உருவம் கோரமாக இருக்கும், ஆனால் அது நினச்சா யார் உருவத்தில் வேணால் மாற முடியும். பாம்பு உருவத்தில் கூட வரும். நார்மல் பாம்புக்கும் ஜின்னுன்ற வர பாம்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும். அது அடியில் வயிற்று பகுதியில் பார்த்தோன்னு வச்சுக்க வெள்ளை கலரில் ஒரு கோடு வரும். இப்போது வந்து ஜின்னால் எலக்ட்ரிக்கை கண்ட்ரோல் பண்ண முடியுமா? எலக்ட்ரிசிட்டி அதால் எதுனாலும் கண்ட்ரோல் பண்ண முடியும். எல்லா பவரையும் ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு இருக்குது. அது எதனால் அப்படி கோவமாக ஆக்ரோஷமாக இருக்குன்னு சொல்லுங்கள். கோவம் ஆக்ரோஷம் இல்லை. ஜின்னில் நல்ல ஜின்னும் இருக்குது, கெட்ட ஜின்னும் இருக்குது. நல்ல ஜின்னுங்க வந்து மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறது, கடவுளை தொழுகிறது, இதுதான் அதோட வேலை. கெட்ட ஜின்னு வந்து மற்றவங்களை அழிக்கிறதுக்கு தான் பார்க்கணும். இப்போ வந்து ஒரு சில ஜின்னுக்கெல்லாம் குரான் இருக்குல்ல, குரான் நம்ம அல்லாவோட வசனம் அதெல்லாம் போடுறாங்கள்ல, அதெல்லாம் போட்டால் ஒரு சில ஜின்னுங்களை அப்படியே கதறும், தன்னோட உருவத்தை வெளிப்படுத்திக்கும். ஜின்னுங்களுக்கு பிடிக்காது. நல்ல ஜின்னுங்களுக்கு என்றைக்குமே கடவுளை தொழுது தான் பிடிக்கும். கெட்ட ஜின்னுங்களுக்கு வந்து கடவுளோட வழியும் பிடிக்காது, கடவுள் வழியை பின்பற்றுறவங்களையும் பிடிக்காது. அதனால் அதை விட்டு விலகியே இருக்கும். நம்ம வீட்டிலையே ஜின்னு இருக்குன்னா நம்புவாங்களா? நம்ம வீட்டு பாத்ரூமில் இருக்குது ஜின்னு. இப்போது நீங்கள் ஒருத்தர் சொன்னீங்க, இந்தியன் பேரநார்மல் சொசைட்டின்னு ஒருத்தர் ஃபவுண்டர்,
கௌரவரிவார் சொன்னீங்க, அவர் ஒருத்தர் வாய் விட்டார் சொன்னீங்க. அப்போது நீங்கள் ஜின்னு பாத்ரூமில் இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அவர் பாத்ரூம் போய் இறந்தார்ல, அப்போ அதுக்கு ஜின்னா கூட காரணமாக இருக்கலாம்ல. ஜின்னாக இருக்கலாம், இல்லை கடைசியாக அவர் ஒரு இடத்துக்கு போய் வீடியோ போட்டு அந்த இடத்துல ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அலட்சியமாக சொன்னார். அதுக்கப்புறத்துலேருந்து தான் அவருக்கு பிரச்சனை ஸ்டார்ட் ஆச்சுன்னு கேள்விப்பட்டேன். இப்போ வந்து ஜின்னு வந்து நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோன்னா அது கூட வந்துடுமா? ஜின்னு எல்லா இடத்துலையும் இருக்குது. இப்போ நம்ம இங்கே நிற்கிறோம்ல, இடத்த நீ வேணால் சுற்றி காட்டேன் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குன்னு. இந்த இடத்துல கூட ஜின்னு இருக்கும். நம்ம பேசுகிறத அது கேட்டுட்ருக்கோம், நம்ம கண்ணுக்கு மட்டும்தான் தெரியாது, மற்றபடி அது இருக்குது. அது அது நினச்சா நம்ம என்ன வேணால் பண்ணலாம்ல. என்ன வேணால் பண்ணலாம், பின்னாடியே கூட வரும். நல்ல ஜின்னுங்களுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் இருக்குது, ஒரு சில அறிகுறி இருக்கும் தெரியறது. வீட்டுக்கு போனால் நல்ல ஸ்மெல்லு கிடைக்கும். அதே மாதிரி ஒரு ப்ரெசன்ஸ், அந்த ப்ரெசன்ஸ் மட்டும் வேறு மாதிரி இருக்கும். கெட்ட ஜின்னு இருக்கிறது வந்து அழுகி போன வாடை, இந்த மனுஷங்களோட மலம் இருக்கும்ல, இந்த மாதிரி ரொம்ப கெட்ட வாடை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் காட்டும். இப்போ ப்ரோ, நாங்கள் வந்து வீட்டில் இருந்தேன். இப்போ வந்து ஏசி வாங்கி 1 மாதம் தான் ஆகுது. எப்போயும் வீடு பெட்ரூம் கூலிங்காக இருக்கும். அன்றைக்கி நானும் என் ஃப்ரெண்டும் சுடுகாடு வழியாக போயிட்டு வந்தோம்னு சொன்னோம்ல, அங்கே போய்ட்டு 2 பேர் பெட்ரூமில் வந்து போடுறேன். ரூமே ஒரு மாதிரி சூடாகிடுச்சு, ஹாட் ஆகிடுச்சு. இப்போயே கூலிங்காக இருக்கிற ரூமு, டேபிள் ஃபேனு, சீலிங் ஃபேன் போட்டும் சூடாக இருக்குது. இருக்கலாம், பின்தொடர்ந்து வந்திருக்கலாம். ஒரு சில நமக்கு தெரியாமல் ஒரு சில விஷயம் நம்ம கண்ணுக்கு தெரியாமல் இருந்துச்சுன்னா கூட அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் போயிட்டோன்னா பிரச்சனை இருக்காது. நம்ம போய் ஒன்ஸ் அதை தொட்டுட்டோன்னு வச்சுக்கேன், நம்மளை தொத்திக்கிட்டு வரோம். நமக்கு தெரியாது, நம்ம என்ன நினைப்போம்னா பேயின்னு ஒன்று இருந்துச்சுன்னா இந்த படத்தில் வர மாதிரி எதிர அந்த கருப்பு உருவம் இப்படிலாம் சிம்டம்ஸ் காட்டணும்னு அப்படின்னு நினைப்பேன். அப்படிலாம் கிடையாது. வீட்டில் அடிக்கடி சண்டை வரும், பிரச்சனை வரும், நிறைய தொல்லைங்க கிடக்கும், கடனில் போவோம், நஷ்டத்தை நடக்கும், இவ்வளோலாம் இருக்குது. இப்போது ஜின்லாம் நம்மக்கிட்ட ஏதாவது உதவி எதிர்பார்க்குமா ப்ரோ? நம்ம அது வந்து நம்மளோட உதவி தான் அதுக்கு வேணும்னு கிடையாது, அதுதான் நமக்கு உதவி செய்ய எதிர்பார்ப்போம். நல்ல ஜின்கள், நல்ல ஜின்னு என்ன சாப்பிடும், கெட்ட ஜின்னு என்ன சாப்பிடும் தெரியுமா? நல்ல ஜின்னு வந்து காஞ்சி போன எலும்பு, அதே மாதிரி இந்த நெருப்பில் எரிஞ்ச கறிக்கட்டை இருக்குது பார்த்தியா, இது சாப்பிடும். கெட்ட ஜின்னு என்ன சாப்பிடும் தெரியுமா? அந்த காஞ்சி போன விட்டன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாட்டு சாணி, இந்த மாதிரி கழிவு இருக்குல்ல, அதுவும் சுண்ணாம்பு கல்லுங்களையும் சாப்பிடும். அவ்வளோதான் ப்ரோ, வேறு எதுவுமே கேட்கறதுக்கு இல்லை. எனக்கு என்ன ஒன்றுனா, எனக்கு அது நானே தெரில. அது பாருங்கள், எங்கே கேமரா பிடிங்க, எங்கே இருக்கு? ஸ்ட்ரீட்டாக பாருங்க, ஸ்ட்ரீட்டில் பாருங்கள், தெரியுதா? நான் ரொம்ப நேரம் நோட்டீஸ் பண்ணுறேன்னு தெரியல. அது உங்களுக்கு தெரியுதா ப்ரோ? தெரியுதுடா, ஏதோ இருட்டாக இருக்குது, ஏதோ நகருதுல்ல, அதான் நின்றுட்டு இருக்கு ப்ரோ. அது நகர்ந்து போகிற மாதிரி இருக்குடா, கிளாரிட்டியாக தெரியல. போகலாமா? வாங்க போகலாம். இது ஜூம் அவுட் பண்ணுறேன். என்னன்னு தெரியல, நீங்கள் பார்த்தீங்களா? நான் 2 வாட்டி அங்கே பார்த்துட்டு ரொம்ப நேரம் நானும் பார்த்துருந்தேன். வண்டி சாவி எடுத்துறீங்களே. நீ அங்கேயே இருக்கிறியா? நான் போகிறேன், நீ போ, வண்டியாண்ட இரு. நான் ப்ரோ உனக்கு தான் போகுது ப்ரோ. அதெல்லாம் ஒன்றும் இல்லைடா, தெரியுதா பாருங்க, ஒரு இருட்டு உருவம் தூரத்தில் நின்றுட்டுருக்கு. நாய் வேற குலைக்குது, நகர்ந்து போகிற மாதிரியே இருக்குடா. அது எங்கேயோ போதுடா, டேய் போதுடா. அது போதுடா. அது நாயெல்லாம் குலையுது. கண்ணை பாருங்களேன், நாய் கண்ணில் பாருங்களேன். நான் தான் சொன்னோம்ல, ஜின்னை பற்றி பேசினாலே இங்கே கூட நாய் பற்றி கூட எடுக்கும். நான் தூரத்தில் இந்த உருவம், அங்கே அந்த உருவம் எங்கேயோ போயிடுச்சு பாறேன். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இப்படி இருந்துச்சு, இப்போ அங்கே போயிடுச்சு பாறேன். வயசு உங்களுக்கு தெரியுதா? தெரியல, தெரியும்னு நினைக்கிறேன். கேமரா வீடியோ கட் ஆகும்னு நினைக்கிறேன். தூரத்தில் அங்கே தான் இப்போ தானே நவுந்து போச்சு, நிற்குதுடா, திருப்பி நகர்ந்து போகிறேன். கட் ஆகும்னு நினைக்கிறேன். தூரத்தில் அங்கே தான் இப்போ தானே நவுந்து போச்சு, நிற்குதுடா, திருப்பி நகர்ந்து போகிறேன். திருப்பி நகர்ந்து போகிறேன். உங்களுக்கு வார்னிங் கொடுக்குற மாதிரி தெரியுது இந்த நாய்ங்களாம். கண்ணை பாருங்க கைஸ், அங்கே தான்டா, இங்கே வண்டியாண்ட பார்க்குது பாரு, வண்டியாண்ட காட்டு, எல்லாம் வண்டியாண்ட தான் பார்க்குது. ஆமாம், நமக்கு கொடுக்குற வார்னிங்கன்னு நினைக்கிறேன். அவ்வளோதான், ரொம்ப அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் அது மாதிரி எதனா வார்னிங் வந்துச்சுன்னா நம்ம போயிடணும். ப்ரோ நீ நைட்டு வரோம் ப்ரோ. இங்கே இன்றைக்கி நைட்டா?
சரி நான் தான் நாட்டுக்குன்னு பார்க்குறோம். சரி அப்போது நம்ம அன்றைக்கி ஒரு ரிச்சுவல் பண்ணலான்னு சொன்னல, அதை இங்கே வச்சுக்கலாம். இங்கே வச்சுக்கலாம். ஐஸ் அது கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்துட்டே போகுது. சவுண்டு எப்படி வருது பாரு. வார்னிங் நாய்ங்களும் கத்துதுங்க. திடீர்னு எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல. இங்கே ஏதோ உருவம் நிற்குது. நாய் கண்ணை பாருங்க, உங்களுக்கே தெரியும். நான் கிளம்பி நைட்டு வர போகிறோம். ஏறு வண்டியில், அது என்னன்னு பார்க்கலாம். கைஸ், வீடியோ எடுத்து முடிச்சதுக்கப்புறம் நான் இங்கே எப்படி நம்ம வண்டியை சுற்றி போட்டு நிற்குது பார்த்தீங்களா? இப்போ நிஜமாக ஏதோ இருக்குதுடா இங்கே. நான் தான் சொன்னோம்ல, அங்கே ஒரு உருவம் தெரிஞ்சதுன்னு காட்டோம். அந்த வீடியோவை நாங்கள் ரீப்ளே பண்ணும்போது கதற சவுண்டு கேட்குது. அது நாங்கள் ஒரு மாதிரி அது ஏதோ குழந்தை கத்துன மாதிரியா இல்லை என்னன்னு தெரியல. வாய்ஸ் ஆனால் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குது பாரு. சுற்றி நாய்ங்களாம் வந்து நின்றுச்சு. இவ்வளோ நேரம் இல்லை, வீடியோ ஸ்டார்டிங்லாம் இல்லை. வாய்ஸ் நாங்கள் டீ குடிக்க நானும் என் ஃப்ரெண்ட்ஸும் வருவோம். என்னடா ஒரு மாதிரி பண்ணுது. அப்போலாம் இந்த நாய்ங்க நான் ஒரு வாட்டி கூட பார்த்ததில்ல. இப்போ புதுசாக இருக்குது இதெல்லாம், நானே தெரியல. பாரு, நம்மளை சுற்றியே தான் நின்றுட்டுருக்கு. துரத்தி விடு பார்ப்போம் அதை. ஹெய் ஹெய், திருப்பி திருப்பி நம்ம வண்டி தான்டா பார்த்துட்டு இருக்காது, போக மாட்டேங்குது. திருப்பி திருப்பி அதை பாரு, அதுவும் இங்கே தான் பார்க்குது. ஹெய், திருப்பி இங்கே தான் நம்மளே தான்டா பார்த்துட்டு இருக்கு. ஏதோ சரியில்லை, ஆனால் ஏதோ இருக்கு மெல்வின்னு. நம்ம சும்மா அந்த கண்டென்ட்டை பற்றி பேசுகிறதுக்கு தான் வந்தோம். நம்ம எதுவும் பிளான் பண்ணி கூட வரல. பின்னாடி இடமே பார்க்கவே பயங்கரமாக இருக்குது. கண்டென்ட்டை பற்றி பேசலாம்னு வந்தாங்க, கடைசியில் எப்படி முடியும்னு எதிர்பார்க்கல. அப்போ அந்த ரிச்சுவல் இங்கே முடிச்சிடலாமா? இங்கே வரணும், நைட்டு வரணும் இங்கே.